ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அளவைகள். சரிவகத்தின் உயரம் காணுதல். இதுவரை நாம் சரிவகத்தின் பரப்பளவு கண்டறிந்திருப்போம். இப்பொழுது உயரத்தை எவ்வாறு காண்பது என்பதை பார்க்கலாம். பயிற்சி 2.3 கணக்கு எண் 4. பரப்பளவு 1080 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 55.6 சென்டிமீட்டர் மற்றும் 34.4 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் உயரம் காண்க. குழந்தைகளே, இங்கு அந்த இணைப்பக்கங்களான ABயினுடைய அளவுகள் கொடுத்திருக்கிறார்கள். சரிவகத்தினுடைய பரப்பளவும் கொடுத்து உயரத்தை நம்மை கண்டறிய சொல்லியிருக்கிறார்கள். இது எவ்வாறு காண்பது என்பதை பார்க்கலாம். இது சரிவகம். இதனுடைய பரப்பளவு 1080 சதுர சென்டிமீட்டர். அதனுடைய இணைப்பக்கங்களில் ஒன்று 34.4 மற்றொன்று 55.6. இதனுடைய உயரம் தெரியாது. இதைத்தான் நம்மை கண்டறிய சொல்லியிருக்கிறார்கள். இது இரண்டும் இணைப்பக்கங்களாகும். இந்த இரண்டு இணைப்பக்கங்களை AB என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நாம் எப்பொழுதுமே சரிவகத்தின் பரப்பளவை கண்டறிய சொல்வார்கள் என்றால் பரப்பளவிற்கான சூத்திரத்தை வலதுபுறம் வைத்துக்கொண்டு நாம் மதிப்புகளை பிரதியிட்டு விடை காண்போம். இங்கு பரப்பளவு நமக்கு தெரியும், சூத்திரத்தில் ஒன்றான உயரம் நமக்கு தெரியாத காரணத்தினால் இப்பொழுது நாம் சூத்திரத்தை இடதுபுறமாக வைத்துக்கொண்டு அதற்கான விடையை வலதுபுறமாக வைக்க வேண்டும். பாருங்கள், இதுதான் பரப்பளவு. சரிவகத்தினுடைய வடிவம். சரிவகத்தின் பரப்பளவு 1080 சதுர சென்டிமீட்டர். சரிவகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் உயரம் பெருக்கல் இணைப்பக்கங்களின் கூடுதல் பை 2, அதாவது ஆங்கிலத்தில் h/a+b/2 என்று கூறுவோம். இதை இன்னும் சுருக்கமாக ½ என்று கூறுவோம். இதனுடைய மதிப்பு அவர்களை கொடுத்து விட்டார்கள் 1080. இந்த சரிவகத்தினுடைய பரப்பளவு 1080. இப்பொழுது இணைப்பக்கங்களான ABயினுடைய மதிப்புகளை நாம் பிரதியிட்டுக் கொள்வோம். Aவினுடைய மதிப்பு 34.4 சென்டிமீட்டர். இதுதான் A, இதை B என்று வைத்துக்கொள்வோம். இரண்டு மதிப்புகளையும் இங்கு A மற்றும் Bக்கு பதிலாக பிரதியிட்டு கூட்டிக் கொள்வோம். பாருங்கள், இரண்டையும் கூட்டினோமானால் நமக்கு 90 என்று கிடைக்கும். h/a+bயினுடைய மதிப்பு 90. இப்பொழுது வகுத்தலாக உள்ள இந்த இரண்டானது வகுத்தலாக உள்ள இந்த 2 வலதுபுறமாக செல்லும் பொழுது பெருக்கலாக சென்றுவிடும். ஆகவே 1080 பெருக்கல் 2 என்று ஆகிவிட்டது. இப்பொழுது நமக்கு தேவை உயரம் ஆகிய h மட்டுமே. ஆகவே அதோடு இருக்கக்கூடிய 90ஐ வலதுபுறமாக கொண்டு செல்வோம். 90 என்பது இங்கு இதனுடன் பெருக்கலாக இருக்கிறது. வலதுபுறமாக செல்லும் பொழுது அது வகுத்தலாக சென்றுவிடும். பாருங்கள், 1080 பெருக்கல் 2 பை 90 அல்லது வகுத்தல் 90 என்றும் சொல்லலாம். இப்பொழுது இதை எவ்வாறு சுருக்குவது என்று பார்ப்போம். h சமம் 1080 பெருக்கல் 2 பை 90. இப்பொழுது 90இல் உள்ள பூஜ்ஜியத்திற்கும் 1080இல் உள்ள இறுதியாக உள்ள பூஜ்ஜியத்திற்கும் நாம் நீக்கி கொண்டோமானால் 108/9 என்று வரும். 108இல் எத்தனை 9கள் இருக்கிறது என்று பார்த்தோமானால் 12 9கள் உள்ளன. அல்லது 90 12 1080 என்றும் நாம் கருத்தில் கொள்ளலாம். இதற்கு உங்களுக்கு வாய்ப்பாடு நன்கு தெரிந்திருக்க வேண்டும் குழந்தைகளே. இப்பொழுது நமக்கு மீதி இருக்கக்கூடிய தொகுதியில் உள்ள எண்கள் 12 மற்றும் 2. 12ஐயும் 2ஐயும் பெருக்கினோமானால் 12 2 24. ஆகவே சரிவகத்தின் உயரம் 24 சென்டிமீட்டர். குழந்தைகளே, அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்து பரப்பளவு கண்டறிய சொன்னால் எவ்வாறு கண்டறிவது, பரப்பளவை கொடுத்துவிட்டு உயரத்தையோ அல்லது அடிப்பக்கத்தையோ கண்டறிய சொன்னால் எவ்வாறு செய்வது என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி.